சமீப காலமாக அதிகமாக பேருந்து தீ விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் போயிருக்குது. இதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் போயிருக்குது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இப்போது ஆந்திர பிரதேசிலையும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் போயிருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பு குறைபாடு. ஸோ முதல்ல வந்து ஓட்டுநர், நடத்துனர் அல்லது ஆக்டிங் டிரைவர்களுக்கு வந்து தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகைங்கிறது கட்டாயமாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும். அப்போ தான் அவங்க பயப்படாமல் அதை எதிர்கொள்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து முதலுதவி பயிற்சியும் கொடுத்துருக்கணும். இப்போ சமயத்தில் ஆந்திராவில் நடந்தது கூட விபத்து ஏற்பட்டுன்னா அவர் இறங்கி ஓடிட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ அவர் பேனிக் ஆகிட்டார். முதல்ல எந்த விபத்து ஏற்பட்டாலும் ஓட்டுநர், நடத்துனர் வந்து முதல்ல பயப்படக்கூடாது. அதை எதிர்கொள்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ அந்த ஆயத்தமாக இருக்கணும்னா முதல்ல வந்து தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு பயிற்சி, முதலுதவி பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா பேசஞ்சரும் உள்ளே ஏறின உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பிஎஸ் சிஸ்டம் மூலிமா ஒரு 2 நிமிஷம்னாவது பாதுகாப்பு விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். எங்கெங்கே டோர் இருக்குது, எங்கெங்கே எமர்ஜென்சி டோர் இருக்குது, எந்த வழியாக அவசர காலத்தில் நீங்கள் வெளியேறணும், எந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக அங்குள்ள பேசஞ்சருக்கு வந்து கட்டாயமாக நடத்துனர், ஓட்டுநர் வந்து ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு வழி நடத்தணும். அதுக்கப்புறம் தான் வாகனத்தை கண்டினியூவாக செலுத்தணும். தீயணைப்பு கருவி வந்து ஒளிரும் விளக்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து தீயணைப்பு கருவி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதிகபட்சம் 3 இடத்துல இருக்கலாம், குறைஞ்சபட்சம் 2 இடத்துல தீயணைப்பு கருவி இருக்கணும். அந்த தீயணைப்பு கருவி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தெரியும் வகையில் ஒரு விளக்கு வந்து கண்டினியூவாக ஒரு மைல்டாக லைட்டு மாதிரி எரிஞ்சிருந்ததுன்னா இந்த இடத்துல தீயணைப்பு கருவி இருக்குங்கிறது தெரியும்.